பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இயேசுவை பின்பற்றுவது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இந்த நாளில் கூட இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களோடு பேசி கரம் பிடித்து நடத்துகிறார். அது சரி, இது என்னது டேவிட் அரங்கம் தாவீது அரங்கன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நம்முடைய இயேசுடைய ஊழியத்தின் கேம்பஸுக்குள்ள ஏலிம் கார்டன் என்கிற ஒரு கார்டன் பகுதி இருக்கிறது. மக்கள் இங்கே தங்கி இருப்பாங்க, ஜெபத்துக்கு வர்றவங்க. இதில் டேவிட் ஆடிட்டோரியம் தாவீது அரங்கன்னு ஆண்டவர் கட்ட சொன்னார். எதுக்குன்னு சொன்னால், பல சபை பிரிவை சார்ந்தவங்க, பல ஊழியங்களை சார்ந்தவங்க அவங்க இந்த கேம்பஸில் தங்கி கூட்டம் நடத்த விரும்புகிறாங்க. நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் தினமும் ஜெபங்கள் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட வர்றவங்களுக்காகவே தனியாக ஒரு அரங்கத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1000 பேர் அமர முடியும். இப்போ கூட இங்கே பல திருச்சபைகளை சார்ந்தவர்கள் அவங்க சபை சார்பான கூட்டங்கள் ஜெபங்கள் எல்லாம் இங்கே நடத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அந்த வசதிகளை செய்திருக்கிறோம். அந்த இடம்தான் இது. தாவீது அரங்கத்தில் பல சபை பிரிவுகள் ஊழிய பிரிவுகளை சார்ந்தவங்க அப்பப்போ தொடர்ந்து கூட்டம் நடத்தி கொண்டே இருப்பாங்க. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். யோவான் 1:12 சொல்லுது, இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அதாவது சைல்ட் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குழந்தைகள். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு, அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். அப்போ குழந்தைகளாக நம்மை பார்க்கிறார். ரட்சிக்கப்படும் போது அவருடைய குழந்தைகளாய் பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. நீங்கள் 10 வருஷமாக 2 வயசு குழந்தை மாதிரி இருந்தீங்கன்னா எந்த பெற்றோரும் அதை விரும்புவாங்களா? இல்லை, வளரணும், அவங்க இன்னும் ஒரு வாலிப வயசு வரணும், மெச்சூரிட்டி வரணும் விரும்புவோம்ல. அதுதான் புத்திரராவது, புத்திரி ஆவது. அது எப்படியா? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இப்போ சின்ன குழந்தை இருந்த பெற்றோர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குதுங்கம்பாங்க. அதே சமயத்தில் வாலிபனா வளர்ந்து ஒரு பெரியவன் ஆயிட்டா, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், புத்திரன், எனக்காக எல்லாத்தையும் செய்வான், எல்லாத்தையும் புரிந்து கொள்வான், அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பரிசுத்தாவின் நிறைவை பெற்று ஆவியானுடைய வழி நடத்துதலோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டா தேவனுடைய புத்திரர். குழந்தை கையில் யாராவது பொறுப்பு தருவாங்களா? குழந்தைக்கு ஆகாரம் வாங்கி கொடுப்பாங்க, அதை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் புத்திரன் ஆயிட்டா நாம் நம்முடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிற நிலைமைக்கு வருகிறோம். அதுதான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவத்தில் வந்தவங்க தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஆண்டவர் என்னை குழந்தை மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அவரை தகப்பனாக நினச்சி சந்தோஷப்படுத்தணும் இல்லை? அப்போ ஆவியானவரால் நடத்தப்படணும். காலையில் எழும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்றைக்கி நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும். ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், வழி நடத்துவார். இந்த ஊழியம் இவ்வளோ சிறப்பாக நடக்க என்ன காரணம் தெரியுமா? அவர் வழி நடத்துகிறார் ஆவியானவர் மூலமாக. இந்த ஆடிட்டோரியம் கட்டினது கூட கர்த்தருடைய ஆவியானவர் கைட் பண்ண, இந்த மாதிரி செய், இந்த மாதிரி செய். அதனால் இன்றைக்கி எத்தனை ஊழியங்கள் இங்கே நடக்கிறது, அவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒன்று ஆண்டவர் கைட் பண்ணதான். ஸோ இதை கட்டு, இதில் கட்டு, இதில் செய்து வை, கைடன்ஸ் கொடுக்கிறார். ஆவியானவர் மூலமாய் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துவார். நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். இன்றைக்கி காலையில் ஆவியானவர் பேசினாரா? உங்களுக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்தாரா? உங்களோட வழி நடத்துதலை தந்தாரா? இல்லைன்னா போங்க, கொஞ்சம் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அழகாய் உங்களை வழி நடத்துவார். அப்படி வழி நடத்துகிற அனுபவத்தில் வந்தாதான் ஒரு மெச்சூரிட்டி ஸ்பிரிச்சுவலாக வரும். அவங்கக்கிட்ட தான் கர்த்தர் ரகசியங்களை பேச முடியும், பொறுப்புகளை கொடுக்க முடியும், அவங்கள தான் வித்தியாசமாய் பயன்படுத்த முடியும். அதனால் ஆண்டவரே, நான் குழந்தையா மட்டும் இருந்து விடக்கூடாது, புத்திரனா புத்திரியா மாறணும், அதுக்கு முன்னாடி அபிஷேகத்தை தாரு, வழிநடத்தலை தாருன்னு கேளுங்க. கேட்குறீங்களா? விரும்புகிறீங்களா? அப்போ கை வைத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய பிள்ளையா மட்டுமே நான் குழந்தையா இருந்து விடக்கூடாது,
நான் வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உமக்கு புத்திரனாக இருக்கணும், புத்திரியாக இருக்கணும். அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. ஆவியினால் நிரப்புங்க, ஆவியானாரால் என்னை வழி நடத்துங்க. நீங்கள் வழி நடத்துகிறபடி வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.